Welcome to S7 Academy. Hi guys, now we are going to see about Article 5. Article 5 comes under Part 2. It says about the citizenship. அதாவது ஒரு இந்திய குடியுரிமை எப்படியெல்லாம் பெறலாம் அப்படிங்கிறத சொல்றது தான் ஆர்டிகல் 5. அது 3 வகையில பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்டா நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கணும். செகண்டா நம்மளோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராச்சும் இந்தியாவில் பிறந்திருக்கணும். தேர்டா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 5 இயர்ஸ் ஆச்சும் அவங்க இந்தியன் ரெசிடென்ட்டாக இருந்திருக்கணும். இந்த 3 ரூலையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க இல்லைன்னா 3ல ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணா கூட அவங்களுக்கு இந்திய குடிமகனா அவங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 6 says about the citizenship who are migrated. இந்தியா 1947க்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா என்று தான் அழைக்கப்பட்டது. ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒட்டுக்காக தான் இருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் 2 கண்ட்ரியும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. ஸோ அந்த டைமில் பாகிஸ்தான்ல இருந்து சில பேர் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறது தான் ஆர்டிகல் 6 சொல்லப்படுது. 2 ரூல் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லைனா கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தர் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரூல் என்னன்னா, ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 19th ஜூலை 1948. இந்த டேக்கு முன்னாடி யாரெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் டைரெக்டாகவே குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆனால் 19 ஜூலை 1948க்கு அப்புறமேட்டு பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைமிங் என்னன்னா அட்லீஸ்ட் 6 months ஆச்சும் அது இந்தியன் ரெசிடென்ட்டா அவங்க வாழ்ந்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அக்செப்டட் அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 7ல டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு இந்திய குடிமகனோட குடியுரிமை எப்படிலாம் பெறப்படலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஆர்டிகல் 5 அப்புறம் ஆர்டிகல் 6 பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிகல் 5ல ஒரு இந்திய குடிமகனுக்கு குடியுரிமை எப்படி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆர்டிகல் 6ல மைக்ரேஷன் மூலியமாக குடியுரிமை எப்படி தரப்படுது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆர்டிகல் 7ல இந்த 2 மூலியமும் குடியுரிமை தரப்பட்டாலும் மார்ச் 1, 1947க்கு முன்னாடி யாரெல்லாம் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்களோ அவங்களுக்கு குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை மீண்டும் அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் ஆகணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தால் அவங்கெல்லாம் ஜூலை 19க்கு அப்புறமேட்டு ஆல்ரெடி சொன்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பிரகாரம் 6 months இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 8 என்ன சொல்லுதுன்னா, நான் இந்தியாவில் தான் பிறந்தேன். ஆனால் சூழ்நிலை காரணமாக என்னோட ப்ரொஃபஷன் வேற கண்ட்ரியில் போய் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு இந்தியாவுக்கே வாழணுங்கிற ஆசை இருந்தால் எனக்கு இந்தியா சிட்டிசன்ஷிப் தருமா தராதா அப்படின்னா தரும். அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 8. அதாவது ஒருத்தர் இந்தியாவில் பிறந்து இருக்கணும், ஆனால் அவங்களோட ரெசிடென்ஸ் வேற கண்ட்ரியாக இருக்கலாம். மறுபடியும் இந்தியாவில் நான் இருக்கணும் என்னோட லாஸ்ட் டைமில் அப்படின்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 9 withdrawal of citizenship by voluntary. அதாவது நான் இந்தியாவோட குடிமகனாக தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். ஆனால் மற்ற நாட்டோட குடிமகனாக இருக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டுச்சுன்னா நான் அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கினேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் எனக்கு கேன்சல் ஆயிரும். அதாவது வாலண்டரியாக நானே இந்தியா வேண்டாம் அப்படிங்கிறது சொல்றது தான் ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 10. Article 10 says about the continuation of the citizenship of the India. அதாவது நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் மட்டுமே உண்டு. அதனால அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு இந்தியனாக நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறத சொல்கிறது தான் ஆர்டிகல் 10. ஆர்டிகல் 11. ஆர்டிகல் 11 says about the power of the parliament to the constitution. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னதான் கான்ஸ்டிடியூவன்ட்ல இருந்தாலும் பார்லிமெண்ட்க்கு அதை திருத்தவோ இல்லை புது ரூலை எடுத்துட்டு வரவோ பவர் இருக்கு அப்படிங்கறத சொல்றது தான் ஆர்டிகல் 11. அந்த சப்போஸ் புது ரூல் கொண்டு திருத்தப்பட்டுச்சுன்னா அதை இந்தியன் சிட்டிசன்ஸா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. பார்லிமெண்டோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறது சொல்றதா ஆர்டிகல் 11. ஸோ ஆர்டிகல்ஸ் மே பி சேஞ்ச் டியூ டு த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட்.